இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரேஷன் அட்டைதாரர்கள் கண்டிப்பாக இகேஒய்சி அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன அறிவிப்பு என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் அப்டேட்டில் பார்க்க போகிறோம். நீங்கள் பிஹெச்ஒய் ஏஏஒய் ரேஷன் கார்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய குடும்ப உறுப்பினர் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு கூட லிங்க் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா மார்ச் 31, 2025 சொல்லிட்டு ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் பலரும் தற்போது வரை இணைக்காமல் இருக்கிறதால ஜூன் மாதம் 2025 வரை இதற்கான கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. அதற்குள்ளே கண்டிப்பாக உங்களுடைய ரேஷன் கார்டில் குடும்ப உறுப்பினர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு கூட லிங்க் பண்ணிடணும். உங்களுடைய ரேஷன் ஷாப்லேயே போய் நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா தாலுக்கா ஆஃபீஸ் போய்ட்டும் காமன் சர்வீஸ் சென்டர் போய்ட்டும் நீங்கள் லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் லிங்க் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களோட ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படுவதற்கும் அதிக வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி எச்சரிக்கை எடுத்திருக்காங்க. அதனால் நீங்கள் பிஹெச்ஹெச் ஏஏஒய் ரேஷன் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த 2 வகை ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு கூட இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு லிங்க் ஆயிருக்கா இல்லையா அதை நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்க முடியும். அது செக் பண்ணி பார்த்து லிங்க் ஆகாமல் இருந்தால் லிங்க் பண்ணிக்கலாம். அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்பிடிஎஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே tnpds.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா என்எஃப்எஸ்சி அறிக்கைகள்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்னவோ டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய தாலுக் என்னவோ தாலுக் செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் தாலுக் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா தாலுக் செலக்ட் பண்ண பிறகு உங்களுடைய கடை குறியீடு, கடை பொறுப்பாளர் பெயர், கடையோட பெயர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. தொடர்பின் எல்லாமே இருக்கும். அட்டை வகைகள் எவ்வளோ அட்டைகள் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய கடை பேருக்கு நேராக கடை குறியீட்டு எண் சொல்லிட்டு ப்ளூ கலரில் இருக்கும். அந்த கடை குறியீட்டு எண்ணை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செலக்ட் பண்ண ஊரில் யாரெல்லாம் ரேஷன் கார்டு வச்சுருக்காங்களோ உறுப்பினர்கள் எண்ணிக்கை, அட்டை வகை, அவங்களுடைய ஆதார் கார்டு இணைக்கப்பட்ட எண்ணிக்கைகள்னு சொல்லிட்டு குடும்ப உறுப்பினர்கள் எவ்வளோ பேருடைய ஆதார் கார்டு லிங்க் இருக்குன்னு சொல்லி ஷோ ஆகும். இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் செக் பண்ணிச்சுன்னா உங்கள் ரேஷன் கார்டு நம்பர் நேராக கிளிக் பண்ணுற மாதிரி ரேஷன் கார்டு நம்பர் இருக்கும். அந்த ரேஷன் கார்டு நம்பர் நீங்கள் கிளிக் பண்ணலே உங்கள் ரேஷன் கார்டில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் குடும்ப அட்டை எண், முகவரி, உறுப்பினர்கள் பெயர், பாலினம், உங்களுக்குமான உறவுமுறை, இந்த மாதிரி டீட்டெயில்ஸும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஆதார் கார்டு ரேஷன் கார்டு லிங்காக இருக்கா இல்லைன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு லிங்காக இருந்தால் நீங்கள் போய் லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரேஷன் டவுட் கன்ஃபர்ஸில் கொண்டு பண்ணுங்கள்.